சென்னையில் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் தீவிக நகர் மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த 16/7/2025 முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் கட்டடம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகல் பாராமல் 13 நாட்களாக அவர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனிடையே அனுமதிக்கப்படாத இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், போராட்டம் நடத்தும் இடத்தில் இருந்து அவர்களை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதனையடுத்து தூய்மை பணியாளர்களை நேற்று நள்ளிரவில் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். 800 முதல் 900 பேர் வரை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை ஊர்திகளில் ஏற்றி கீழ்கட்டளை, நந்தம்பாக்கம், ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை என வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னையில் 10 இடங்களில் உள்ள திருமண மண்டபங்களில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற ஆணையை மீறி மாநகராட்சி அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தியதால் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்குரைஞர்கள் வளர்மதி, நிலவுமொழி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் அடித்து துன்புறுத்தியதாக பெண் வழக்குரைஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதுக்கப்புறம் என்ன போய் இவங்களுக்குலாம் குப்பாடுறவங்களுக்குலாம் வேலை செய்யறியா, அது இதுன்னு கெட்ட வார்த்தையில போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு கத்துறோம். AW இன்ஸ்பெக்டர் எங்க, ஏசி எங்கன்னு கேட்கிறோம். ஏசி போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேரும் அங்கவே தான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்ம் இருந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல. அதுக்கு அடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவே தான் இருந்தாங்க. அவங்க எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க, இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட ஃபுல்லா எல்லாம் சுடிதாரு, புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது. யாருக்குமே பேர் கேட்டா சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட், போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம எங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு கையில 4 பண்ணது கை கைது செய்யப்பட்டவர்களிடம் இனிமேல் எந்த போராட்டத்திலும் ஈடுபட மாட்டோம் என எழுதி தருமாறு காவல்துறையினர் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. எழுதி தராவிட்டால் விடுதலை செய்ய முடியாது என மிரட்டுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.